கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்ல சாமிக்கு பண்றது 10 ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க, கண்ணு தெரியாதவங்களுக்கு பண்ணுங்க, நடக்க முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. இப்படித்தான் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதனால என்னை யாருமே எங்க வீட்லயே காசு கோயிலுக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. எல்லா தெய்வமும் ஒண்ணுதான் அப்படிமே. நான் எனக்கு ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. நான் எல்லாத்தையும் வெறுக்கிறவன். எனக்கு ஒண்ணுதான். என்ன பொறுத்த மட்டும் நம்ம என்ன தமிழ்நாடு கேட்க போறோமா, இல்ல ஆந்திராவை கேட்க போறோமா, இந்தியாவை கூடன்னு கேட்க போறோமா? ஆண்டவன் இல்லையே. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளை குட்டிகள் நல்லா இருக்கணும், நம்மளை சேர்ந்தவங்க நல்லா இருக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல உடல்நிலை ஆரோக்கியமா வச்சுக்கணும் கேட்க போறோம். தெய்வத்துக்கிட்ட வேற என்ன கேட்க போறோம்? எல்லா மக்கள் எல்லா ஊரையும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு வரேன். சரி, நம்ம இருக்கிற காலத்து வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுமோ இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும். மாவட்ட வாரியாக முதியோர் இல்லம் அமைச்சு தருவேன் 2005 இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கு. அத அரசாங்கம் கவனிக்கணும். அரசாங்கம் கவனிக்கதானே இல்ல. அரசாங்கம் என்ன கவனிக்குது? ஏன் கவனிச்சா என்ன? சும்மா இலவசங்கிற பேர்ல உங்களை எல்லாம் கவனிச்ச இலவசம் யாருக்கு போக போகுது? கட்சிக்காரங்களுக்கு போக போகுது. இந்த மாதிரி உங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன சாப்பாடாவது போடுறாங்களா? கிடையாது. எல்லாம் உங்களை கடைசிக்காக வச்சிரு. அதான் சொன்னேன், வறுமையை ஒழிப்பன வருமானத்தை பெருக்குவேன். இதுதான் என்னுடைய தாரக மந்திரமா நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். சரி, ரொம்ப பேருக்கு அது புரியல. அப்புறம் விஜயகாந்த் கொள்கை இல்லமா, என்னையா கொள்கை? இன்னைக்கு இருக்கிற கொள்கை என்ன? இன்னைக்கு உங்களை எல்லாம் பார்த்துட்டு நான் இதுதான் கொள்கை. இவங்க இருக்க இந்த மாதிரி இது இருக்க கூட ஒவ்வொரு இடம்பொருள் ஏவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசணும். இவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, இதை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கறத வழிமுறை பண்ணணும். எவ்வளவோ அரசாங்க பணம் இருக்கு, வரி இருக்கு, நீங்க வரி வாங்குறீங்க, அதுல இருந்து இந்த மக்களை எப்படி காப்பாற்றும்? ஆனால் இவங்க சொல்றபடி நீங்களா இருங்க. என்னுடைய கட்சிக்காரங்க நான் எப்படி வரதட்சணை வாங்க வேணாங்கிறனோ, ஏழ்மையை ஒழிக்க இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்குன்னு சொல்ற மாதிரி என்னுடைய கட்சிக்காரங்க சரி, அடுத்தவங்க சரி, தயவுசெய்து பெத்த தாய் தப்படம் மொத்தம் எப்பயுமே விட்டுறாதீங்க. காப்பாற்ற முடியல அவங்கள கையோட கை நின்று எவ்வளவோ பிரச்சனைனாலும் நீங்க காப்பாற்றணும். உங்களை எல்லாம் தாழ்மையோட கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.